இப்போ என் அம்மா அப்பாவுக்கும் சில பழக்கங்கள் இருக்கும். அது ரொம்ப லேட்டாக தான் புரிஞ்சுது. என்ன அப்படின்னா, அவங்கள நம்மளால் மாற்றலாம் முடியாது. மேபி நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட பிள்ளைங்களுக்கு வேணால் அதில் இருக்கிற தவறுகளை சொல்லி கொடுத்து அவங்கள வேணால் நம்ம கரெக்டாக எஜுகேட் பண்ணலாம் அப்படின்றது மட்டும். ஏன்னா நம்ம எப்படி வளர்றோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறது, இப்போ நான் வெறுமனே இந்த ஒரு வேலை இதில் இருக்கிற ஆசை அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே சென்னைக்கு வந்துட்டேன். எனக்கு கிடைச்ச நண்பர்களாலேயும் எனக்கு கிடைச்ச மனுஷங்களோட அறிமுகத்தால் மட்டுமே தான் இந்த இடத்துல நான் இருக்கேன். இது நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்புகிறேன். நான் மேபி நான் சந்தித்த மனுஷங்களோ இல்லை ஒரு தப்பான நண்பர்களோ என்னை வேறு எதாவது மிஸ்கைட் பண்ணியோ எங்கேயாவது எதாவது ரூட்டு மாறி இருந்தால் டெஃபினட்டாக நான் வேறு எங்கேயாவது ஒன்று போயிட்டு இருந்திருப்பேன். ஸோ அது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கும்போது இப்போ என் அம்மா அப்பா எப்படி வளர்ந்தாங்கன்றது அவங்களோட நம்ம ஸ்கூல் டைம்லேருந்து நம்ம பார்க்கணும். அவங்களுக்கு ஒரு 30 வருஷம் 40 வருஷம் அப்படி அவங்க மனசில் ஆழமாக பதிஞ்ச ஒரு விஷயத்த இல்லை இன்றைக்கி இது கிடையாது அப்படின்னு போய் அவங்கள நம்ம ரொம்ப அழுத்தவும் முடியாதுங்கிறேன். அவங்க என்ன திருப்பி அழுத்துவாங்க, எதுக்கு பலூன் வெடிக்கிறதுக்கு, அதுக்கு ஓகே நீங்கள் தனியாக அங்கிட்டு போங்க, நாங்கள் தனியாக இங்கிட்டு விளாண்டுக்கிறோம் அப்படின்றது பெட்டர்னு நினைக்கிறேன்.